ஒன்று நெப்பி 13ஆம் அதிகாரம். புறஜாதியர்கள் மத்தியிலே பிசாசின் சபை ஏற்படுத்தப்படுகிறதையும் அமெரிக்காவை கண்டுபிடித்தலையும் குடியேற்றத்தையும் வேதாகமத்திலிருந்து பல தெளிவான விலைமதிப்பற்ற பாகங்கள் தொலைந்து போகுதலையும் புறஜாதிகளின் மதம் மாறுபாட்டின் விளைவுமான நிலைமையையும் சுவிசேஷத்தின் மறுஸ்தாபித்தத்தையும் பிற்காலத்து வேதம் வருதலையும் சியோன் கட்டப்படுதலையும் நெப்பி தரிசனத்திலே காணுதல் ஏறக்குறைய கிமு 600ஆம் வருஷம் முதல் 592ஆம் வருஷம் வரை. 1. தூதன் என்னிடத்தில் பார் என்றான். நான் பார்த்தபொழுதோ அநேக தேசங்களையும் ராஜ்யங்களையும் கண்டேன். 2. தூதன் என்னை நோக்கி, நீ என்ன காண்கிறாய் என்றான். நான் அங்கே தேசங்களையும் ராஜ்யங்களையும் காண்கிறேன் என்றான். 3. அவன் என்னை நோக்கி, இவை புறஜாதியரின் தேசங்களும் புறஜாதிகளும் என்றான். 4. புறஜாதியர்களின் தேசங்களில் மத்தியிலே ஒரு பெரிய சபை உண்டாவதை கண்டேன். 5. தூதன் என்னை நோக்கி, இதோ மற்ற எல்லா சபைகளையும் விட மிகவும் அருவருப்பான ஒரு சபை உண்டாவதையும் அது தேவனின் பரிசுத்தவான்களில் கொலை செய்து அவர்களை வதைத்து அவர்களை கட்டி இரும்பாலான நுகத்திலே அவர்களை நுகம் புட்டி அவர்களை சிறைத்தனத்திற்குள் கொண்டு வருவதையும் பார் என்றான். வசனம் 6. நான் இந்த பெரிதும் அருவருப்புமான சபையை கண்டேன், மேலும் அதை ஸ்தாபித்த பிசாசையும் நான் கண்டேன். வசனம் 7. நான் பொன்னையும் வெள்ளியையும் பட்டயங்களையும் சிவப்பு ஆடைகளையும் மற்றும் நேர்த்தியாக முறுக்கப்பட்ட பஞ்ச நூலையும் மற்றும் எல்லா விதமான விலையுயர்ந்த வஸ்துக்களையும் கண்டேன். நான் அநேக வேசிகளையும் கண்டேன். 8. தூதன் என்னிடம், இதோ இந்த பொன்னும் வெள்ளியும் பட்டயமும் சிவப்புடையும் நேர்த்தியாக முறுக்கப்பட்ட பஞ்சு நூலும் மற்றும் விலையுயர்ந்த வஸ்திரங்களும் வேசிகளும் இந்த பெரிதும் அருவருப்புமான சபைகளில் வாஞ்சைகளாய் உள்ளனர் என்றார். வசனம் 9. உலக பிரகாரமான புழுக்கமாக அவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களை அழித்து அவர்களை சிறையில் இருப்புகளுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். வசனம் 10. நான் பார்த்தபொழுது திரளான தண்ணீர்களை கண்டேன். அவைகளில் என்னுடைய சகோதரர்களின் சந்ததியில் இருந்த புறஜாதியர்களை பிரித்தன. வசனம் 11. அந்த தூதன் அவனை நோக்கி, இதோ தேவனுடைய உக்கிரமம் உன் சகோதரனின் சந்ததியின் மேல் உள்ளது என்றான். வசனம் 12. நான் பார்த்தபொழுது புறஜாதியர்கள் நடுவே திரளான தண்ணீர்களினால் என் சகோதரனின் சந்ததிகளிடமிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கண்டேன். மேலும் தேவனுடைய ஆவி கீழே வந்து அந்த மனுஷனின் மீது கிரிகையை செய்வதையும் நான் கண்டேன். அவன் திரளான தண்ணீர்கள் மீது பயணம் செய்து வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே இருந்த என் சகோதரனின் சந்ததியினரிடம் செல்வதை கண்டேன். வசனம் 13. தேவனுடைய ஆவி மற்ற புறஜாதியர்கள் மீது கிரிகை செய்வதையும் நான் கண்டேன். அவர்கள் சிறை இருப்பில் இருந்து விடுபட்டு திரளான தண்ணீர்களின் மீது சொன்னார். வசனம் 14. வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் மீது அநேக திரளான ஜாதியார்களையும் கண்டேன். என் சகோதரர்களின் சந்ததியின் மீது தேவனுடைய உக்கிரமம் இருந்ததையும் கண்டேன். அவர்கள் புறஜாதியர்களுக்கு முன்பாக சிதறப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். வசனம் 15. கர்த்தருடைய ஆவி புறஜாதியர்கள் மீது இருப்பதையும் அவர்கள் செழித்து சுதந்தரிப்பதற்காகவே தேசத்தை பெற்றுக்கொள்வதையும் நான் கண்டேன். என் ஜனம் கொல்லப்படாததற்கு முன் இருந்ததைப் போலவே அவர்கள் வெண்மையாகவும் மிகுந்த சிலந்திரியமும் அழகும் உடையவர்களாய் இருந்ததையும் நான் கண்டேன்.
வசனம் 16. நெப்பியனாகிய நான் சிறை தனத்தில் இருந்து வெளியே போன புறஜாதியர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை அழித்ததையும் கண்டேன். கர்த்தருடைய வல்லமை அவர்களோடு இருந்தது. 17. அவர்கள் எதிராய் போரிட அவர்களின் சர்வதேச புறஜாதியர்கள் தண்ணீர்களில் மீதும் பூமியின் மீதும் ஒன்றாக கூடி வருவதையும் நான் கண்டேன். வசனம் 18. தேவனுடைய வல்லமை அவர்களிடத்தில் இருப்பதையும் அவர்களுக்கு எதிராக பேரிட ஒன்றாக கூடின அனைவரும் மீதும் தேவனுடைய உக்கிரமம் இருப்பதையும் நான் கண்டேன். வசனம் 19. நெப்பியனாகிய நான் சிறைத்தனத்திலிருந்து வெளியே போன புறஜாதியர்கள் தேவனுடைய வல்லமையினாலே மற்ற எல்லா தேசங்களிலும் கைகளிலும் இருந்தும் தப்புவிக்கப்பட்டதையும் நான் கண்டேன். 20. நெப்பியனாகிய நான் அவர்கள் தேசத்திலே செழிப்படைவதை கண்டேன். மேலும் ஒரு புஸ்தகத்தை கண்டேன், அது அவர்களுடன் கொண்டு சொல்லப்பட்டதையும் கண்டேன். 21. தூதன் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தின் பொருளை நீ அறிவாயா என்றான். 22. நான் அவனை நோக்கி, நான் அறியேன் என்றான். வசனம் 23. அவன் சொன்னதாவது, இது ஒரு யூதனுடைய வாயிலிருந்து வருவதை பார். நெப்பியனாகிய நான் அதை கண்டேன். மேலும் அவன் என்னை நோக்கி, நீ காண்கிற இந்த புஸ்தகம் இஸ்ரவேலின் வீட்டாருடனே கர்த்தர் செய்த அவருடைய உடன்படிக்கைகளை கொண்ட யூதர்களின் பதிவேட்டை கொண்டிருக்கிறது என்று சொல். மேலும் அது பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் பல தீர்க்க தரிசனங்களையும் கொண்டிருக்கிறது என்றும், பித்தளைகளை தகடுகளின் மீது பொறிக்கப்பட்டவைகளும் போலவும் அதுவும் ஒரு பதிவிடும் என்று, ஆனால் அவை அதிகமானவை அல்ல என்று, எனினும் கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டாருடன் செய்த உடன்படிக்கைகளை அவைகள் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவைகள் புறஜாதிகளுக்கு பெரும் மதிப்பு உடையவையாயிருக்கிறது என்று சொன்னான். 24. கர்த்தரின் தூதன் என்னை நோக்கி, ஒரு யூதனுடைய வாயிலிருந்து புஸ்தகம் வெளிவந்ததை நீ கண்டாய். மேலும் யூதனுடைய வாயிலிருந்து வெளிவந்த பொழுது 12 அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிற கர்த்தரின் சுவிசேஷத்தின் முழுமையாக அது கொண்டிருந்தது. அவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் உள்ள சத்தியத்தின்படியே சாட்சி சொல்கின்றன என்றான். 25. ஆகையால் தேவனின் இருக்கிற சத்தியத்தின்படியே அந்த காரியங்கள் யூதரிடத்திலிருந்து தூய்மையாக புறஜாதியர்களுக்கு சொல்கிறது. 26. யூதர்களிடத்திலிருந்து புறஜாதிகளுக்கு தேவ ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களின் கர்த்தரின் மூலமாக அவைகள் சென்ற பின் மற்ற எல்லா சபைகளையும் விட மிகவும் அருவருப்பான அந்த பெரிதும் அருவருப்புமான சபை ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறதை நீ காண்கிறாய். ஏனெனில் இதோ அவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் சுவிசேஷத்திலிருந்து தெளிவானதும் வெளியேறப்பெற்றதுமான அநேக பகுதிகளை எடுத்துவிட்டனர். கர்த்தருடைய அநேக உடன்படிக்கைகளையும் அவர்கள் எடுத்துவிட்டார்கள். 27. அவர்கள் மனுபுத்திரன் கண்களை குருடாக்கவும் இருதயங்களை கடினப்படுத்தும் பொருட்டும் அவர்கள் கர்த்தரின் செம்மையான வழிகளை புரட்டு போடும்படிக்கு இவையை அனைத்தையும் செய்தார்கள். 28. ஆகையால் இந்த புஸ்தகம் பெரிதும் அருவருப்பும் உள்ள சபைகளின் கரங்கள் வழியாக சென்ற பின் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகமாகிய அந்த புஸ்தகத்திலிருந்து அநேக தெளிவான வெளியேறப்பெற்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டதையும் நீ காண்கிறாய். 29. இந்த தெளிவானதும் வெளியேறப்பெற்றதுமான காரியங்கள் எடுக்கப்பட்ட பின்னர் அது எல்லா புறஜாதிகளின் தேசங்களுக்கும் சென்றது. பின்னர் அது எல்லா ஜாதிகளின் தேசங்களுக்கும் நீர் கண்ட சிறை இருப்பிலிருந்து வெளியாக்கி சென்ற புறஜாதிகளிடத்திற்கு திரளான தண்ணீர்களையும் கடந்ததும் சென்றதும் மனுபுத்திரரின் விளங்கிக் கொள்ள தெளிவானதும் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் தெளிவானபடியும் உள்ள அநேக தெளிவானதும் வெளியேறப்பெற்றதுமான காரியங்கள் அந்த புஸ்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட படியினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் சுவிசேஷத்திலிருந்து இந்த காரியங்கள் எடுத்துவிடப்பட்டபடினாலும் ஆம், சாத்தான் அவர்கள் மீது பெரும் வல்லமையும் பெரும் அளவிற்கு மிகவும் அதிகமானோர் இடறினார்கள். 30. இருந்த போதிலும் மற்ற எல்லா தேசங்களையும் காட்டிலும்
விரும்பத்தக்க இந்த தேசத்தின் மேற்பரப்பின் மீது மற்ற எல்லா தேசங்களை விடவும் தேவனுடைய வல்லமையினாலே மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறவர்களும் சிறைத்தனத்தில் இருந்து வெளியே போனார்களுமாகிய புறஜாதியர்கள் நீ காண்கிறாய். இந்த தேசமானது கர்த்தராகிய தேவன் உன்னுடன் தகப்பனிடம் அவனது சந்ததி தங்களின் சுதந்திர தேசமாக கொள்ள வேண்டுமென்று உடன்படிக்கை செய்யத்தக்கதும் ஆகையால் உன் சகோதரனுடைய கலந்திருக்கும் உன்னுடைய கலப்பு சந்ததியாகிய முழுவதுமாக புறஜாதியர்கள் அழிக்க கர்த்தராகிய தேவன் விடமாட்டார். 31 புறஜாதியர்கள் உன் சகோதரரின் சந்ததியை அழிக்கும்படியும் அவர் விடமாட்டார். 32 ஆட்டுக்குட்டியானவருடைய சுவிசேஷத்தின் தெளிவாகவும் மிக்க விலையேறப்பெற்றதுமான பங்குகள் இந்த அருவருப்புள்ள சபையில் எடுக்கப்பட்டதினால் புறஜாதியர்கள் அந்த பயங்கரமான குருட்டு நிலையிலே இருக்கிறதையும் நீர் காண்கிறபடியால் அதிலே அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிறபடி கர்த்தராகிய தேவன் விடமாட்டார். அதை ஸ்தாபித்ததை நீ கண்டிருக்கிறாய். 33 ஆதலால் தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுவது இஸ்ரவேல் வீட்டாரின் மதியினத்தானவர்களை கண்டிப்பான நியாய தீர்ப்பிலே விசாரிக்கும் பொழுது நான் புறஜாதிகளிடத்திலே இரக்கமாயிருப்பேன். 34 கர்த்தரின் தூதன் என்னிடம் சொன்னதாவது தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்கிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரின் மீதியானவர்களை நான் விசாரித்த பின் நான் அவர்களை நியாய தீர்ப்பில் விசாரித்து புறஜாதியர்கள் கைகளிலே அவர்களை அடித்த பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய சுவிசேஷத்தின் மிகவும் தெளிவும் வெளியேறப்பட்டதுமான பங்குகள் வேசிகளின் தாயாகிய அருவருப்புகளின் சபைகளில் எடுக்கப்பட்டு இருப்பதினால் புறஜாதியர்கள் வெகுவாய் இடர்கிற அந்த நாளிலே தெளிவானதும் வெளியேறப்பட்டதுமான இருக்கும் என் சுவிசேஷத்தில் அதிகமானவற்றையே என் சகல வல்லமையினாலே அவர்களிடம் கொண்டு வரும் அளவிற்கு நான் புறஜாதிகளிடத்திற்கு உள்ளவனுமாய் இருப்பேன். நான் பேசுகிற இந்த மீதியானவர்கள் என் தகப்பனின் சந்ததியாய் என்று ஆட்டுக்குட்டியானவர் சொல்கிறார். வசனம் 35 ஏனெனில் இதோ ஆட்டுக்குட்டியானவர் சொல்கிறார், நான் சொல்ல போகும் தெளிவும் வெளியேறப்பட்டதுமான ஊழியத்தை குறித்து அவர்கள் அநேக காரியங்கள் எழுதும்படிக்கு நான் சந்ததிக்கு என்னை வெளிப்படுத்துவேன். உன் சந்ததி உன் சகோதரன் சந்ததியும் அழிக்கப்பட்டு அவிசுவாசத்தினால் நெளிந்து போன பின்பு இதோ ஆட்டுக்குட்டியானவரின் வரத்தினால் வல்லமையினாலும் புறஜாதிகளுக்கு வெளிப்படும்படியாக இவைகள் மறைத்து வைக்கப்படும். 36 இவைகள் என் சுவிசேஷம் எழுதப்படும் என்று நான் கன்மலையும் இரட்சிப்புமாகிய ஆட்டுக்குட்டியானவர் சொல்கிறார். 37 அந்த நாளில் என் சியோனை ஸ்தாபிக்க வகை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளை வல்லமையாய் பெறுவார்கள். அவர்கள் முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பார்கள் எனில் அவர்கள் கடைசி நாளிலே உயர்த்தப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியானவரின் நித்திய ராஜ்யத்தில் மீட்கப்படுவார்கள். ஆம், சமாதானத்தையும் மிகுந்த சந்தோஷத்தின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கும் அவர்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாய் இருப்பார்கள். 38 என்னுடைய சகோதரர்களின் சந்ததியின் மீதியானவர்களையும் புறஜாதிகளிடத்திலும் இருந்து என் சகோதரர்களின் சந்ததியின் மீதியானவரிடத்திலும் வரும்படிக்கு யூதனின் வாயிலிருந்து வெளிவந்தது தேவ ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகத்தையும் கண்டேன். 39 அது அவர்களிடத்திலிருந்து வந்த பின்பு அவர்களுக்கு புறஜாதிகளிடத்திலிருந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர்களின் வல்லமையினாலே வந்த மற்ற புஸ்தகங்களையும் நான் கண்டேன். அவைகள் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் தீர்க்கதரிசிகள் மற்றும் 12 அப்போஸ்தலர்களின் பதிவுகளையும் உண்மையானவைகள் என்று புறஜாதியர்களும் என் சகோதரருமான சத்தியத்தின் மீதியானவர்கள் பூமியில் பரப்பின் மேல் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு யூதர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளன. 40 தூதன் என்னிடம் சொன்னதாவது நீ புறஜாதிகளின் மத்தியிலே கண்ட இந்த கடைசி பதிவேடுகள் ஆட்டுக்குட்டியானவர்களின் 12 அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்ட முந்தினவைகள் சத்தியத்தை நிறுத்தி அவைகளிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தெளிவான
மானதுமான காரியங்களை தெளிவுபடுத்து. எல்லா இனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனங்களுக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நித்திய பிதாவின் குமாரன் என்றும் உலகத்தின் இரட்சகர் என்றும் எல்லா மனுஷரும் அவரிடம் வரவேண்டும், இல்லாவிடில் இரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்தும். 41 ஆட்டுக்குட்டியானவரின் வாயினாலே உறுதிப்படுத்தப்படும் வார்த்தைகளின்படியே அவைகள் வருதல் வேண்டும். தேவ ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களின் பதிவீடுகளை மட்டுமல்லாமல் அவனுடைய சந்ததிகளின் பதிவீடுகளும் ஆட்டுக்குட்டியானவரின் வார்த்தைகளின் தெளிவுபடுத்தப்படும். ஆகையால் அவைகள் 2 உறுதிப்படுத்தப்படும். ஏனெனில் பூமி முழுவதற்கும் ஒரே தேவனும் ஒரே மேய்ப்பருமான் உள்ளனர். 42 அவர் தன்னையே எல்லா தேசங்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் வெளிப்படுத்தும் காலம் வரும். அவர் தன்னையே புறஜாதியர்களுக்கும் யூதர்களுக்கும் வெளிப்படுத்தின பின்பு அவர் தன்னையே புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் வெளிப்படுத்தினவார். அப்பொழுது பிந்தினோர் முந்தினோரும் முந்தினோர் பிந்தினோருமாய் இருப்பார்கள்.